ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கிழிச்ச மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு 3 முழு பூண்டு சேர்த்துக்கிறாங்க. கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இது கூடவே சின்ன சைஸ் தக்காளி நான் 6 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. அந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் வதங்கி வந்துடும் தக்காளி. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் எடுத்துருக்கிற டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சின்னது தாங்க. இந்த டேபிள் ஸ்பூனில் தான் நான் எல்லா மசாலாவும் அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துன மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழைய புளி கருப்பு புளி ஊற வச்சுருக்காங்க. இப்போ அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியில் நான் குழம்பு செய்ய போகிறேங்க. சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் வராமல் இருக்குங்க. நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ தண்ணி அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. மீனெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சட்டியை அப்படியே தூக்கி அலக்கி குலுக்கி விட்டுக்கலாங்க. அப்போ மீனெல்லாம் எதுவும் உடையாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 மீன் அப்படியே மேலாப்பில் இருக்குது. அதை கை வச்சு லைட்டாக அமுக்கி விட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதித்து வந்துருச்சு. நம்ம மீன் சேர்த்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. அந்த சட்டியில் சூடு ரொம்ப நேரம் இருக்கும். அதெல்லாம் கொதித்து கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. சூப்பரான நம்மளோட கிழிச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலா வதக்கி அரைச்சி செய்யும்போது அதோட குழம்பே தனி டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.